வணக்கம். தலைப்புச் செய்திகள். சட்ட மாமேதை அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 133வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்தியநாதன் எம்எல்ஏ மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் தேவபொழிலன் உட்பட இந்தியா கூட்டணி கட்சியினர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பாஜக சார்பில் மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி, அமைச்சர் நமச்சிவாயம், ராமலிங்கம் எம்எல்ஏ மற்றும் அதிமுக நிர்வாகிகள், பாமக மாநில அமைப்பாளர் கணபதி உட்பட பல்வேறு பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு முதலியார்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் போலீசார் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஏப்ரல் 19 அன்று ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இதனையொட்டி தேர்தல் துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தேர்தலில் முதலியார்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. முதலியார்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து தொடங்கி கடலூர் சாலை, அம்பேத்கர் சாலை, வானரப்பேட்டை, முதலியார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 133வது பிறந்த நாளை முன்னிட்டு கூடப்பாக்கம் பகுதியில் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மூசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் 133வது பிறந்த நாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜகவினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனைப்பாளையம் பகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து திருபுவனை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். பாண்டி மெரினா கடலில் தவறி விழுந்து தத்தளித்த மீனவரை இந்திய கடலோர காவல் படையினர் உயிருடன் மீட்டனர். இந்திய கடலோர காவல் படையினர் நேற்று காலை கப்பலில் ரோந்து சென்றனர். காலை 8:30 மணியளவில் பாண்டி மெரினாவில் வாலிபர் ஒருவர் கடலில் தத்தளித்துக் கொண்டிருப்பதை பார்த்தனர். உடனே அவரை நோக்கி விரைந்து சென்ற இந்திய கடலோர காவல் படையினர் அந்த வாலிபரை பத்திரமாக உயிருடன் மீட்டனர். பின் அவருக்கு படகில் உள்ள மருத்துவ உபகரணங்களை கொண்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. விசாரணையில் அவர் கடலூர் மாவட்டம் சோனாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பாலன் மகன் பாலமுருகன் என்பதும், பெரிய காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ரோலக்ஸ் என்ற மீன்பிடி படகில் மீன்பிடிக்க செல்லும் போது தவறி விழுந்ததும் தெரியவந்தது. அவரை கடலோர காவல் படையினர் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு திருநள்ளாற்றில் அதிமுகவினர் வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள புதுச்சேரி நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆதரவு திரட்டி வாக்கு சேகரித்து வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் எம்.வி. ஓமலிங்கம் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவு திரட்டி வாக்கு சேகரித்தனர். இதில் திருநள்ளாறு தொகுதி செயலாளர் முருகையன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் 8 ஆண்டுகளாக வக்ஃபு போர்டு அமைக்கப்படவில்லை என்றும் சிறுபான்மையினருக்கு எந்த ஒரு நன்மையும் புதுவை அரசு செய்யவில்லை எனவும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், சிறுபான்மை மக்களுக்கு எந்த ஒரு நன்மையையும் ஆளும் பாஜக அரசு காழ்ப்புணர்ச்சியுடன் எதுவும் செய்யவில்லை. 8 ஆண்டு காலமாக வக்ஃபு போர்டு அமைக்கப்படவில்லை. கிறித்தவ மக்களுக்கு சிறுகடன் வழங்கும் திட்டத்தை அரசு முழுமையாக ரத்து செய்துவிட்டது. அட்டவணையின மக்களுக்கு இந்த அரசு எந்த ஒரு உருப்படியான திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. அவர்கள் ஆண்டாண்டு காலம் பின்தங்கிய மக்களாகவே உள்ளனர். தலித் கிறித்தவர்களுக்கு அட்டவணை இனத்திற்குரிய சலுகைகள் வழங்கப்படவில்லை. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள மீனவர்களின் நலன் காக்கப்படவில்லை. மீனவர்களுக்கு உரிய 10% உள் ஒதுக்கீட்டினை இந்த அரசு பெற்றுத் தரவில்லை. எனவே தேசிய கட்சிகளை புறக்கணித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தின் சகோதரி வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெற்றது. புதுச்சேரி பாலாஜி திரையரங்கம் எதிரேயுள்ள இளங்கோ நகரில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தின் சகோதரி ஜெயக்குமாரியின் வீடு உள்ளது. இவர் 2 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்துவிட்டார். வீட்டில் அவரது கணவர் மற்றும் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் இருந்து வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் 9 பேர் நேற்று மதியம் முதல் ஜெயக்குமாரி வீட்டில் சோதனையில் ஈடுபட்டனர். இரவு 8 மணி வரை சோதனை நீடித்தது. இதையொட்டி ஏராளமான போலீசார் பாதுகாப்பிற்காக வீட்டின் முன் குவிக்கப்பட்டனர். சோதனைக்கு இடையில் பணம் என்னும் இயந்திரம் வீட்டுக்கு உள்ளே எடுத்துச் செல்லப்பட்டது. சோதனை முடிந்து இரவு 8 மணி அளவில் வீட்டில் கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை ஒரு சூட்கேஸில் வைத்து அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். எனினும் சோதனையில் கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் ஆவணங்கள் குறித்த முழு விவரங்களும் சென்னையில் உள்ள வருமான வரித்துறை தலைமை அலுவலகம் மூலம் பின்னர் தெரிவிக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறினர். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி நெட்டப்பாக்கம் தொகுதியில் திறந்த ஜீப்பில் தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி நெட்டப்பாக்கம் தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரி மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வரும் ஒரு மாநிலம். இந்த மாநிலத்திற்கு அதிக நன்மை கிடைக்க புதுவையில் ஆளுகின்ற கூட்டணி ஆட்சியின் எம்பி சென்றால் மட்டுமே வளர்ச்சி பெற முடியும் என்றும், மேலும் பல திட்டங்கள், தொழிற்சாலைகள் புதுவைக்கு கொண்டு வர முடியும். அதன் மூலம் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்றும், கடந்த முறை புதுவையிலிருந்து சென்ற எம்பி வைத்திலிங்கம் லோக்சபாவில் பேசியது என்ன என்றும், மாநிலத்திற்கு ஏதாவது திட்டத்தை கொண்டுவர முடிந்ததா எனவும் கேள்வி எழுப்பினார். எனவே மாநிலம் வளர்ச்சி பெற தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம், மாநில பிரதிநிதி ராமகிருஷ்ணன், தொகுதி தலைவர் தனபூபதி உட்பட கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பேருந்து பயணிகளிடம் மயக்க மாத்திரையை சூடான மற்றும் குளிர்பானத்தில் கலந்து கொடுத்து நகைகளை திருடி வந்தவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் கடந்த 2023 டிசம்பர் மாதம் 65 வயது மூதாட்டிக்கு டீ வாங்கி அதில் மயக்க மாத்திரையை மர்ம நபர் கலந்து கொடுத்துள்ளார். அதை குடித்த மூதாட்டி மயங்கியதும் அவர் அணிந்திருந்த ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள நகைகளை திருடி சென்று விட்டார். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மூலம் நகை திருடியவர் அடையாளம் காணப்பட்டார். அதன்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியைச் சேர்ந்த ராஜா என்கிற கவட்டை ராஜா, வயது 37 என்பவரை பிடித்து போலீசார் அவரிடமிருந்து திருடிய நகைகள் மற்றும் பணத்தை மீட்டனர். மேலும் அவரிடமிருந்து 100 மயக்க மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டன. கடந்த பல ஆண்டுகளாக பலரிடம் மயக்க மருந்து கொடுத்து நகை, பணத்தை ராஜா திருடியது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.